அன்னப்பறவை இளவரசர்கள் முன் ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ராஜாங்கம் இருந்துச்சு. அந்த ராஜாங்கத்தை ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுகிட்டு வந்தாரு. அவருக்கு 11 இளவரசர்களும் ஒரு இளவரசியும் இருந்தாங்க. ஆனா அரசரோட மனைவியான மகாராணி இல்ல. அந்த 11 இளவரசர்களையும் தங்களோட அக்காவோட சொல்படி நடந்தாங்க. அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க எல்லாரும். தாய் இல்லாத அந்த 11 இளவரசர்களையும் ரொம்ப பாசத்தோடு பார்த்துக்கிட்டாங்க. அந்த இளவரசி அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது, விளையாட்டு சொல்லிக் கொடுக்கறதுன்னு அவங்க அம்மா செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் இவங்களே செஞ்சாங்க. ஒருநாள் அரசர் தன்னோட பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் மறுமணம் செஞ்சுக்க போறேன்னு சொன்னாரு. உடனே எல்லாரும் தங்களுக்கு புது அம்மா கிடைக்கப் போறாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா புதுசா வந்த அரசி ஒரு சூனியக்காரி. அவங்க அந்த இளவரசர்களை ஒளிச்சு கட்டணும்னு நினைச்சாங்க. அந்த சூனியக்காரிய பார்த்தாலே அந்த இளவரசர்கள் ரொம்ப பயந்தாங்க. ஆனா அவங்க அக்கா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியமா இருக்க சொன்னாங்க. இந்த இளவரசி அரண்மனையில இருந்தா இளவரசர்களை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்ட சூனியக்காரி அரசர்கிட்ட சொல்லி வேற நாட்டுக்கு படிக்கிறதுக்கு அந்த இளவரசிய அனுப்பிட்டா. இளவரசி படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க இளவரசர்கள். அவங்க கிட்ட வந்த அந்த சூனியக்கார அரசி ஒரு மந்திரம் சொன்னாங்க. அந்த மந்திரம் சொன்னதும் 11 இளவரசர்களும் 11 அன்னப்பறவைகளா மாறிட்டாங்க. அந்த அன்னப்பறவைகளை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க அந்த சூனியக்கார இளவரசி. கொஞ்ச நாள் கழிச்சு வெளிநாட்டுக்கு படிக்கப் போன இளவரசி திரும்ப வந்தாங்க. அவங்க வந்ததை பார்த்த சூனியக்காரி ஒரு மந்திரம் போட்டாங்க. உடனே அந்த இளவரசியோட முகம் அவலட்சணமா மாறிடுச்சு. அவங்கள பார்த்தாலே யாருக்கும் அடையாளம் தெரியல. அதனால அரசர் அவங்கள வேற யாரோன்னு நினைச்சு காசு கொடுத்து அனுப்ப சொல்லிட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்ட இளவரசி காட்டுக்கு போய் தன்னோட தம்பிகளை தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க ஒரு மந்திர குளத்தை பார்த்தாங்க. அதுல இருந்த தண்ணி பளிங்கு மாதிரி மின்னுச்சு. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சாங்க இளவரசி. உடனே இளவரசியோட முகம் திரும்ப வந்துட்டது. அப்பத்தான் ஒரு நல்ல மந்திர பாட்டி அங்க வந்தாங்க. அவங்க இளவரசி படிக்க போனதும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. உடனே இளவரசி ரொம்ப வளர்ப்பட்டு தன்னோட தம்பிங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே அந்த மந்திர பாட்டி ஒரு மந்திரம் வானத்தை பார்த்து சொன்னாங்க. உடனே 11 இளவரசர்களும் அன்னப்பறவை ரூபத்துல பறந்து வந்தாங்க. வந்த இளவரசர்கள் மேல அந்த மந்திர தண்ணிய தெளிச்சாங்க. அந்த மந்திர பாட்டி உடனே இளவரசர்கள் திரும்பவும் மனிதர்களா மாறினாங்க. ஆனா இரவு வந்ததும் அவங்க திரும்பவும் அன்னப்பறவையா மாறிட்டாங்க. அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, இந்த சூனியக்காரியோட பலம் அதிகமா இருக்க உங்கள நீங்க முழுசா காப்பாத்திக்கிடணும்னு என்னோட தங்கை அடுத்த காட்டுல இருக்கா, அவகிட்ட போங்கன்னு சொன்னாங்க. உடனே ஒரு பெரிய பாயை எடுத்து அதுல இளவரசிய உட்கார வச்சு அது எல்லா அன்னப்பறவை இளவரசர்களும் தூக்கிட்டு அந்த காட்டுக்கு போனாங்க. அங்க போனதும் அந்த குட்டி மந்திரவாதிய பார்த்தாங்க. இளவரசர்களை காப்பாத்த ஒரு வழி சொன்னாங்க. அவங்க மந்திர மூலிகைகளை எடுத்து 11 உடை செஞ்சு இளவரசர்களும் போட்டுவிட்டா எல்லாம் சரியாகிடும்னு சொன்னாங்க. ஆனா அந்த உடைகள் செய்து முடிக்கிற வரைக்கும் யாருகிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே இளவரசர்கள் 11 பெரும் பகல்ல அன்னப்பறவையா எல்லா மந்திர மூலிகைகளையும் சேகரிச்சாங்க. ராத்திரி ஆனதும் மனிதர்களா மாறி உடை தைக்க அவங்க அக்காவுக்கு உதவி பண்ணுனாங்க. ஒருநாள் காட்டுப் பகுதியில மந்திர மூலிகைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு இளவரசரும் அவரோட தளபதியும் என்ன விஷயம்னு கேட்டாங்க. ஆனா மந்திர உடை செஞ்சு முடிக்கிற வர யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு மந்திரக்காரி சொன்னதுனால அமைதியா இருந்தாங்க. உடனே அவங்கள தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் தங்க வச்சாரு இளவரசர். ராத்திரி ஆனதும் யாருக்கும் தெரியாம காட்டுப் பகுதிக்கு போனாங்க அந்த இளவரசி. இத ரகசியா ஒளிஞ்சிருந்து பார்த்த பக்கத்து நாடு இளவரசரும் அவரோட தளபதியும் பார்த்தாங்க. அப்ப புத்திசாலியான அந்த தளபதி, இந்த மூலிகை நீங்க எடுக்கிறதுனால ஏதோ முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன்னு சொல்லி காவலர்களை விட்டு நிறைய மூலிகைகளை பிடுங்கி அவங்க கிட்ட கொடுத்தாரு அந்த தளபதி. அந்த மூலிகையை வச்சு எல்லா இளவரசர்களும் உடை தயார் செஞ்சாங்க. இளவரசி மறுநாள் காலையில அன்னப்பறவை வடிவுல இருந்த இளவரசர்கள் எல்லாருக்கும் அந்த உடைய போட்டு விட்டாங்க. அந்த இளவரசியும் தளபதியும் உடனே எல்லா இளவரசர்களும் சாபம் நீங்கி நல்லபடியா மனிதர்களா மறுனாங்க. அப்பத்தான் இத்தனை நாள் அமைதியா இருந்த இளவரசி நடந்த எல்லாத்தையும் அந்த உதவி செஞ்ச இளவரசர்கிட்டையும் தளபதி கிட்டையும் சொன்னாங்க. சாபம் நீங்கதான் இத்தனை நாள் பேசாம இருந்ததாவும் சொல்லி மன்னிப்பும் கேட்டாங்க. உடனே அந்த பக்கத்து நாட்டு இளவரசர் சொன்னாரு, உங்க அப்பாவுக்கு உண்மை தெரியாம இருக்கிறதுதான் பிரச்சனையேன்னு சொல்லி நிறைய பாதுகாப்பு வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அரசரை போய் பார்த்தாங்க. அப்பத்தான் அந்த அரசருக்கு உண்மை புரிஞ்சது. உடனே அந்த சூனியக்காரிய பாதாள சிறையில அடைச்சிட்டாங்க.
தன்னோட சந்தோஷத்துக்காக மறுபடியும் திருமணம் செஞ்சது எவ்வளவு தப்புன்னு புரிஞ்சுகிட்ட அரசர் தன்னோட மகன்களையும் இளவரசியையும் அன்னையில இருந்து ரொம்ப பாதுகாப்பா வளர்க்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு எல்லாம் துணை செஞ்ச அந்த பக்கத்து நாட்டு இளவரசருக்கும் அவரோட தளபதிக்கு நன்றியும் சொன்னாரு அவரு.